சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சியை பத்தி இப்போதைக்கு பார்க்க போறோம். அப்ப சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். ஸோ அந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே இந்த குரு அதிசார வக்ர பயிற்சி உங்களுக்கு சில வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ அது காரணம் குரு அடுத்த மாசம் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளுக்கு உங்களுக்கு அதிசார வக்ர பயிற்சி ஆக போறார். அப்ப அதிசாரம் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு 11ல இருந்த குரு பகவான் அடுத்து ராசிக்கு 12ல இடம் பெயர போறார். அது ஒரு 2.5 மாசத்துக்கு. அப்ப இந்த 2.5 மாசத்துக்கு உங்களுக்கு சில பலன்கள் உங்களுக்கு மாறும். அப்ப அவர் 12ஆம் இடம் அப்படின்ற போகஸ்தானத்துல நின்று, அது போக அவரோட பார்வை பலன்களான 5, 7, 9 ஸோ இந்த ஸ்தான பலன்கள்ல உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஸோ இது உங்களுக்கு சாதகமா அப்படின்னு பார்த்தா, ஸோ குரு பயிற்சி சில வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அப்ப அடுத்த 2.5 மாசத்துக்கு இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா? அது ரிலேட்டடா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும் எது நமக்கு சாதகமா இருக்க போகுது, எது நமக்கு பாதகமா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன் அப்படின்னா இந்த குரு பயிற்சியை மட்டும் தான் வச்சு நம்ம பார்க்க போறோம். நமக்கு இதர கிரகங்கள் ஸோ குருவை தவிர்த்து மீதி ஒரு 8 கிரகங்கள் இருக்கும். அதுபோல் நம்மளோட ஜனன ஜாதகங்கள் இருக்கும். பட் அந்த பலன்களுக்குள்ள நம்ம போக முடியாது. இந்த குருவை வைத்து மட்டும் ஒரு சில பலன்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு சாதகமா நடக்கிறது, சாதகமா உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. ஸோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 12ல உச்சம் பெறுவார். அப்ப 12ஆம் இடம் அப்படின்பது போகஸ்தானம். போகஸ்தானம் விரையாதிபதி ஸ்தானம் அந்த கான்செப்ட்ல வரும். அப்ப வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு, அப்ப வெளிநாடு அப்படின்னாலே ஒண்ணு நம்ம வேலை நிமித்தமா போவோம், அப்படி இல்லைன்னா வியாபார நிமித்தமா போவோம், அப்படி இல்லைன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடா போவோம். இந்த மாதிரி 3 கூற்றுல நீங்க இருக்கிறீங்கன்னா அடுத்த 74 நாளுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்குல இருந்து அந்த ப்ராசஸ்க்குரியதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. விசா ப்ராசஸ் அதே மைக்ரேட் பண்ணணுன்றவங்களுக்கு மைக்ரேட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த விசாவுக்கு தான் அப்படின்னாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. ஸோ மனம் தளராமல் ஸோ உங்களோட வேலைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை தவிர்த்து நான் வெளிநாட்டுக்குரிய விஷயங்கள்ல அடுத்து தொடர போறேன், இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து நான் மறுபடியும் உள்நாட்டுக்கு வர போறேன் அந்த ஒரு கூட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் இருந்திருப்பீங்க, நாங்க மறுபடியும் எங்களோட ஹோம் டவுனுக்கு வர்றீங்களானாலும் அதுக்கும் ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ ரெண்டாவது உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆன்மீக பயணங்கள் போனோம், சுற்றுலாக்கள் போனோம் அப்படின்னு ஒரு சில சிம்மராசிக்காரங்களாம் எதிர்பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கும் அந்த விசா ப்ராசஸுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குரிய அந்த சுற்றுலா போயிட்டு வர்றது, ஸோ கோயில்களும் போயிட்டு வர்றதுக்குரிய விஷயங்களையும் இவர் ஏற்படுத்தார். அதுக்குரிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக சுப விரயங்கள் உங்க வீட்டில் நடந்த வண்ணம் இருக்கும். ஸோ அடுத்த 2.5 மாசத்துக்குள்ள நீங்க திருமணமா இருக்கலாம், ஸோ வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, ஸோ இதர உங்க வீட்டுக்கு தேவையானது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறது இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா அதுவும் சுப விரயங்களுக்குள்ள வரும். அப்போ சுப விரயங்களா இருக்கும். நீங்க செலவுகள் பண்ணா கூட ஏதோ நம்ம தேவையான விஷயங்களுக்கு தான் பண்ணியிருக்கோம் அந்த கான்செப்ட் வரும். சிலர் இந்த வட்டி கட்டுறது, கடன் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க கரெக்டாக பயன்படுத்தினா நல்லது. ஸோ அதுக்கெல்லாம் பண வரக்கூடிய